ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பிரம்மாண்ட சாலை பேரணியை மேற்கொண்டார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய கெஜ்ரிவால் ஹரியானா அரியணையிலிருந்து பாஜக விரட்டப்படும் என தெரிவித்தார். ஹரியானாவைச் சேர்ந்த ஒவ்வொரு குழந்தையும் இனி பாஜகவினரை பழி தீர்ப்பார்கள் என்று கெஜ்ரிவால் தன் உரையில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நீதிமன்றத்தின் முன்பு தான் நிற்பதாகவும் தன்னை நேர்மையானவர் என்று கருதி மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்தால் மீண்டும் முதல்வர் நாற்காலியில் அமர்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு எதிரான பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக அஜித் விஷ்ணு ரனடே என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது கட்சி தாவல் தடை சட்டம் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் பொருந்துவதாகவும் கட்சி சாராத தனிநபர்களுக்கு பொருந்தாததாகவும் இருப்பதாக மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் அரசியல் கட்சி சாராத தனிநபர்கள் எந்த ஒரு கட்சியிலும் சேரலாம், விலகலாம், அதற்கு தடை ஏதும் இல்லை என்று தெரிவித்தனர். ஆனால் சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சியில் சேர்ந்தால் அரசமைப்பதில் நிலையற்ற தன்மை உருவாகிவிடும் என்பதால் அதை தடுக்கும் நோக்கிலேயே கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது என்று கூறி அந்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இரு அணிகளுக்கும் புதிய தேர்தல் சின்னத்தை வழங்க கோரி சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அணி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், உஜ்ஜல் புயல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி முறையிட்டார். முறையீட்டை ஏற்ற உச்சநீதிமன்றம் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அணி தாக்கல் செய்த மனுவை செப்டம்பர் 25 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.